சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மோந்தா புயலுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை குறைந்த நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தது. இதனால் மக்கள் கடும் அவதியடைந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. அதன்படி சென்னை புறநகர் பகுதிகளில் 2 நாட்களாக மழை பெய்த நிலையில் நேற்று சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சுங்குவார் சத்திரம், வல்லம், இருக்காட்டுக்கோட்டை, சிப்காட், உரகடம், சிப்காட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அமன்குளம், பத்திப்பட்டி, பரளி, பாப்பாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.